ஹலோ, வணக்கம். அதாவது நம்ம நாட்டில் என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு இடத்துல மியூசிக் டைரக்டர் தேவா ஆஸ்திரேலியா போனப்போ அவரை கௌரவிக்கிறாங்க அந்த கவர்மெண்ட்டு. அதே இதில் இங்கே நல்லது செய்கிற ஒரு சில மனுஷங்கள், நல்ல மனிதர்கள் அரசியலுக்கு வர்றது இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காமல் போகுது. அது என்ன காரணம்னு அவங்கள கேட்டால் தான் தெரியும். அது ஈகோ கிளாஸ் ஆகுதா, இல்லை யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவங்க மட்டும்தான் ஆளை நினைக்கிறாங்களா, இல்லை நான் தெரியாமல் தான் இருக்கிறேன். விஜய் சுற்றுப்பயணம் ஆரம்பித்ததுலேருந்து அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். எனக்கு இடம் பெரிய இடமா கொடுங்க, சின்ன இடமா கொடுக்காதீங்க அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கேட்குறது அவங்க கேட்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க கொடுக்கறது பூரா சின்ன இடமா கொடுக்குறாங்க. அதில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு நேற்று ஒரு 30 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுதுன்னு எனக்கு தெரியலை. மனசு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப இப்படி. நானும் ஒரு தளபதி ஃபேன் தான், அவரை பார்க்க போகணுன்னு ஆசை தான். ஆனால் எனக்குன்னு ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்காகத்தான் போக முடியாத சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தரை பார்க்க போய் இறந்து போகிறாங்கன்னா அப்போ இந்த கவர்மெண்ட்டு தானே ரீமார்க் ஆகும். அது கூட உங்களுக்கு புரியாதா, தெரியாது. அப்படி என்ன உங்களுக்கு ஈகோ கிளாஸ் ஆகுது அவர் மேலே? இல்லை, நான் தெரியாமல் யாருமே வரக்கூடாதுன்னா நீங்கள் மட்டும் ஆளுன்னு இந்த தமிழ்நாடு உங்கள் பேரில் எழுதி வச்சுருக்கான்னு நான் கேட்குறேன். நான் நியாயத்தை தானே கேட்குறேன், நான் மட்டும் கேட்கல. நாட்டில் இருக்க முக்கால்வாசி பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படி என்ன தான் ஈகோ கிளாஸ் ஆகுது? அவர் உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கார். அவர் நீங்கள் நல்லா ஆட்சி பண்ணியிருந்தா, உங்கள் மேலே நல்ல பேர் இருந்துச்சுன்னா அவங்க எதுக்கு வரப்போகிறாங்க? அரசியல் ஏன் அவரை கட்சியை எதுக்கு ஆரம்பிக்க போகிறாரு? அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பார். 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு யார் வருவா? எனக்கெல்லாம் கொடுத்தா நான்லாம் வரவே மாட்டேன். போங்கடா வெண்ணையலா அப்படின்னு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒருத்தர் பார்க்க வந்து இத்தனை பேர் சாகணும், செத்து போகிறேன்னு நினச்சி வந்திருப்பாங்களா? யாராவது வீட்டை விட்டு கிளம்பி வந்திருப்பாங்களா? எனக்கு நேற்று நைட்டு பூரா தூக்கமே இல்லை, மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் இப்போ அந்த வீடியோவை